வணக்கம். நண்பர் அப்துல் சமது ஒரு கேள்வி அனுப்பிச்சிருக்காரு மெயிலில். எனது வயது 27. எனது பிறப்புறுப்பு சிறிது வளைந்து காணப்படுகிறது. எனக்கு திருமணம் நிச்சயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது பயமாக இருக்கிறது. இது ஏதாவது நோயா இல்லை இயல்பானதான்னு தெரியல. திருமணத்தை நிறுத்திடலாமான்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. நண்பரே, பொதுவாக ஆணுறுப்பு என்பது ஒரு 90 டிகிரியில் விரைப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆணுறுப்பு சிறிது வளைந்தோ இடதுபுறமோ வலதுபுறமோ மேலேயோ கீழேயோ இருக்கலாம். இதில் எந்த விதமான தவறும் இல்லை. சில கண்டிஷன்ஸ், ஆணுறுப்பு எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கு, எல் மாதிரி பெண்டாக இருக்குது அப்படின்னா, அல்லது ஆணுறுப்பில் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா, விரைப்படையும் போது சுரீர்னு எறும்பு கடித்த மாதிரி வலிக்குது அப்படின்னா, அதை பைரோனி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பைரோனி டிசீஸ் முழுமையாக குணப்படுத்த முடியும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் பைரோனி டிசீஸா அல்லது வேறு ஏதாவது இயல்பான காரணங்களா அப்படின்றத ஒரு மருத்துவர் கண்டறிந்து உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் நீங்கள் திருமணத்தை நிறுத்த வேண்டாம். உடனடியாக ஒரு பாலியல் மருத்துவரை அணுகுங்க. பைரோனி டிசீஸுக்கு இன்றைக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது. சென்னையில் நாங்கள் ஆய்வுகள் பண்ணி ஒரு கதிர்கள் மூலமாக அந்த கட்டியை கரைச்சி ஆணுறுப்பு வளைந்த தன்மையை மறுபடியும் சரி செய்ய முடியும். அதனால் பைரோனி டிசீஸாக இருந்தாலும் சரி பண்ணலாம். ஒரு இயல்பான சிறு வளைவு இடதுபுறம் வலதுபுறம் மேலே கீழே இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனால் திருமணம் நீங்கள் தொடர்ந்து போங்க, பிரச்சனை இருக்காது. திருமணத்திற்கு முன்பு ஒரு பரிசோதனை என்பது கண்டிப்பாக அவசியம். ஒரு பாலியல் மருத்துவரை பார்த்து இந்த பிரச்சனைகளை அவரோட பேசுங்க. அவர் உங்களை பரிசோதித்துட்டு ஏதாவது குறைந்து இருந்தால் அதை முற்றிலுமாக திருமணத்திற்கு முன்பாகவே சரி செய்து தர முடியும். அதனால் கலங்க வேண்டாம், உடனடியாக மருத்துவரை பாருங்கள், கவலைப்பட வேண்டாம். வணக்கம்.